எதிர்காலத்துல நமக்கு என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு எல்லோருக்குமே ஆர்வமா தான் இருக்கும். இதற்காக நாம் பல வழிகள்லயும் முயற்சி செய்திருப்போம். சில பேர் தங்க கைகள்ல இருக்கிற ரேகைகளை வச்சு எதிர்காலத்தை கணிக்க விரும்புவாங்க. இன்னும் சிலர் தவறாம ராசி பலன்களை பார்ப்பாங்க. ஆனா இவற்றை எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த ஜோதிட குறிப்பு ஒன்று இருக்கு. இதுதான் பெண்களின் பாத அமைப்பை வச்சு அவர்கள் எப்படியான குணம் கொண்டவங்க, அவர்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத கணிக்கிறது. இத பத்தி அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பொதுவா மனிதரோட பாதங்கள் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். அதுலயும் பெண்களோட பாதங்கள் ஒவ்வொரு வடிவங்கள்ல இருக்கும். அதற்கேற்ற போல அவர்களுக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. இதுல எகிப்திய கால்வீரர்கள் கொண்ட பெண்களோட குணாம்சங்கள் எப்படி இருக்கும்னு தொடர்ந்து பார்க்கலாம். இப்படியான கால்வீரர் கொண்ட பெண்கள் தந்திர ராஜகுணம் கொண்டவர்களாக இருப்பாங்களாம். இவர்களோட எளிதில நட்பாகி பழகி கொள்ளக்கூடியதாகவும் இருக்குமா. இவர்களால கடினமான ஆளுமை கொண்டவர்கள் எளிதில சமாளிக்க கூடிய ஒரு திறமை இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த வடிவத்தை கொண்ட பாதங்களுடைய பெண்கள் தங்களை தாங்கள் மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறதுல அதிகம் ஈடுபாடு காட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து ரோமன் கால் வீரர்கள் கொண்ட பெண்களை பற்றி பார்த்தோம்னா, இந்த பாத அமைப்பானது கட்டை விரலும் கட்டை விரலுக்கு அடுத்த 2 விரல்களும் ஒரே உயரத்துல இருக்கும்னு சொல்லப்படுது. மற்ற 2 விரல்களும் இறங்கு வரிசையில இந்த அமைப்புலாம் இருக்கும்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக ஜோதிடர்கள் இவர்களை சமநிலையான எண்ணங்களை கொண்ட பெண்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சாகத்தை விரும்பும் பெண்களாக இருக்கிறார்கள். புதிய கலாச்சாரங்கள் மற்றும் மக்களோடு எளிதில் இவர்கள் பழகிக்கொள்ற ஒரு பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு கூறுகிறார்கள். அடுத்து பெரிய வடிவம் கொண்ட பாதம் கொண்ட பெண்கள். அதாவது இந்த பெரிய வடிவம் கொண்ட பாதம் கொண்ட பெண்களுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பாதம் பெரிய வடிவத்துல அமைப்பு ரீதியாக இருக்கும். இந்த வடிவத்துல அனைத்து விரல்களும் ஒரே நீளத்தில் இருக்கும்னு சொல்லப்படுது. இவர்கள் மிகவும் அமைதியான பெண் என்று கூறப்படுகிறது. இவர்கள் மிகவும் பொறுமையாக இருப்பார்கள். அதே நேரம் இவர்களிடம் நேர்மை என்ற விடயம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆகவே இவ்வாறான வடிவம் கொண்ட அந்த பாதத்தை உடைய பெண்களே மிகவும் எளிதில் நம்பலாம் என்று சொல்லப்படுது. அடுத்து நீட்டிய கால் வீரர்கள் கொண்ட பெண்கள். இந்த அமைப்பு பாதத்தை கொண்ட பெண்கள் மிகவும் திறந்த மனதுடையவர்கள் என்று சொல்லப்படுது. அதாவது ஓபன் டைப் என்று சொல்லப்படுது. இவர்கள் எந்த விதமான கட்டுப்பாட்டிற்கும் அடங்க மாட்டார்கள். ஒரு கூட்டத்தில் இருப்பதையும் விரும்ப மாட்டார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு ஏற்ற வகையில எப்ப நடந்து கொள்றது என்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லப்படுது. ஆனாலும் இவங்க கிட்ட ஒரு தனிப்பட்ட தன்மை இருக்கு. இவர்களோட உண்மை குணத்தை கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டம்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல இவங்களோட பாத அமைப்பை பார்த்தோம்னா விரல்கள் இறங்கு வரிசையில இருக்கிறதோட கட்டை விரல்ல இருந்து சற்று தொலைவுல காணப்படுது என்று சொல்லப்படுது. சோ உங்களோட பாதங்களும் இந்த வடிவத்துல இருக்கா? இவ்வாறான குணாம்சங்கள் உங்களுக்கு இருக்குதான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து தமிழ் பிளஸோட நினைச்சிருங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.